Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச prawn biryani. அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம் தாளிக்க வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுடலாம். நாலு ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பீஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கடல் பாசிப்பூ, ஒரு மராட்டி முக்கு, இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அது லைட்டாக அவ்வளோ போதும். இப்போ நம்ம புதினா ஒரு கைப்பிடி இப்போவே போட்டுறோம். மல்லி ரெண்டையும் நறுக்குனதை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போடுவோம், அப்புறம் நடுவில் கொஞ்சம் போடுவோம். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். பிரியாணியில் மெயினான பக்குவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறது தான். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இதில் நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் முழுசாகவும் 2 பச்சை மிளகாய் நறுக்கி, இப்போ இல்லை கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா 2 பெரிய ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்ந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் வதக்கணுங்க. பிரியாணியில் வேலையே பார்த்தீங்கன்னா நறுக்கி வைக்கிறது, அப்புறம் வதக்கிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மூடி வச்சோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். வதங்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வதங்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு. இப்போ இங்கே பாருங்கள், லைட்டாக கீரண பச்சை மிளகாவை இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் போடுறேன் நான். நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா போடாதனால நம்ம கரம் மசாலா, சில்லி பவுடர் 2 சேர்த்து போட்டிருக்கோம். கரம் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால சில்லி பவுட்ரு இதுவும் கலந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேலன்ஸ் உள்ள புதினா, கொத்தமல்லியை அப்படியே போட்டுடலாம். இதில் எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ ஒரு குட்டி கப்பில் தயிர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வதக்கினதுக்கான இடையில என்ன, இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வருது பாருங்கள். நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வருது. இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ ப்ரானுக்கு 1/2 கிலோ அரிசி.
அரிசி ஆட் பண்ணிடலாம். இந்த கப்பில் அரிசி போட்டோம்னா அதே கப்பில் ஒரு மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு இறக்குறோம், அவ்வளோதான். அப்போ தான் அரிசி குழையாமல் கரெக்டாக வரும். அரிசி போட்டதுக்கப்புறமா ரொம்ப நம்ம கிண்டக்கூடாது, லைட்டாக அப்படியே உடையாமல் அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிடும். 1:1 ரேஷியோலையே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு லைட்டாக கிண்டிட்டு ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம். லெமன் வந்து புழிஞ்சுதை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்க்கணும், உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் கரெக்டாக விட்டு எடுத்துட்டேன். நம்ம இடையில தம்மில் அந்த விசில் அடங்குற வரையும் தம்மில் இருக்கவே நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு விசில் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக தம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்துருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே லைட்டாக மேலால் ஊற்றிட்டு கொத்தமல்லி புதினாவை அப்படி போட்டு வைக்கிற வேண்டாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எல்லாம் அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே ரைஸ் எல்லாம் பூ மாதிரி வந்திருக்கு. இந்த பிரியாணியோட மெயின் என்ன தெரியுமா, அடியிலலாம் கூட பாருங்கள் கொஞ்சம் கூட பிடிக்கல, ஒரு அரிசி கூட வேஸ்ட் ஆகலை. இதுதான் நம்மளோட ஸ்பெஷலே. அப்படியே அரிசியெல்லாம் ஒன்று ஒன்று நீளமாக அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய ரைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.